எப்படி தெய்வங்கள் வாழ்ற இடமா மாற முடியும்? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு புனித மரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு வில்வ மரம். ஒரு மரம், அதோட இலை, காய், பழம், கிளைகள், இது எப்படி புராணங்கள்லையும் மக்களோட நம்பிக்கைகள்லையும் இவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்கு? இந்த கேள்விக்கு பதில தேடி போறது தான் நம்மளோட இன்னைய பயணம். வாங்க பார்க்கலாம். இதோட பேர்லயே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பாருங்களேன். சமஸ்கிருதத்துல ஸ்ரீபலா அப்படின்னா புனிதமான பழம்னு அர்த்தம். இந்த ஒரு பேர் மட்டுமே போதும் இந்த மரத்தோட தெய்வீக தன்மையை நமக்கு உணர்த்துறதுக்கு. சரி, முதல்ல தெய்வங்களோட உலகத்துல இந்த மரத்துக்கு என்ன இடம் இருக்குன்னு பாத்திரலாம். சிவனுக்கும் வில்வத்துக்கும் இருக்கிற தொடர்பு அது ரொம்பவே ஆழமானதுங்க. எந்த அளவுக்குன்னா வில்வ இலைகள் இல்லாம சிவப்பூயை முழுமையா அடையாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனா சிவபெருமானுக்கே பில்வத்தண்டின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது வில்வ மரத்தோட தடிய கையில வச்சிருக்கிறவர்னு அர்த்தம். பாருங்க, இந்த ஒரு பேரே அந்த மரத்தோட முக்கியத்துவத்தை சொல்லிடுது. துர்காதேவி வழிபாட்டிலையும் வில்வத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. துர்கா பூஜை நடக்கும்போது தேவி அவளோட உறக்கத்திலிருந்து எழுப்புறதுக்காக ஒரு வில்வ மரக்கிளையை தொட்டு அழைப்பாங்களாம். அந்த நொடியில அந்த மரமே தேவியோட தற்காலிக இருப்பிடமா மாறிடுதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த மரம் எப்படி உருவாச்சுங்கிற கதை இன்னும் சுவாரஸ்யமானது. செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி தான் இது உருவாக காரணம்னு சொல்லப்படுது. அதனாலதான் லக்ஷ்மி தேவிக்கு பில்வ பத்திரிகான்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது வில்வ இலைகள்ல வசிக்கிறவள்னு அர்த்தம். சரி, புராணங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம மக்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள போவோம். நாட்டுப்புற கதைகள்லையும் பழமொழிகள்லையும் இந்த மரம் எப்படி கலந்திருக்குன்னு பாப்போம். பீகார்ல புழக்கத்துல இருந்த சில பழமொழிகளை பாருங்களேன். வழுக்கை தலை இனி பேல் மரத்தின் கீழ் செல்லாதுன்னா ஒரு தடவை அடிபட்டா மறுபடியும் அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம். நம்ம ஊர்ல சொல்ற சூடு கண்ட பூனை அடுப்பங்கர நாடாத மாதிரி. அதே மாதிரி பேல் பழம் பழுத்தால் காகத்திற்கு என்ன ஆக போகிறது? இது ஒரு விதமான அலட்சியத்தை குறிக்குது. ஏன்னா அந்த பழத்தோட ஓடு அவ்வளோ கெட்டி, காகத்தால அதை உடைக்கவே முடியாது. அதனால அது பழுத்தா காகத்துக்கு என்ன, பழுக்கலைனா என்ன? பாத்தீங்களா எப்படி மொழியோட ஊன்றி போயிருக்குன்னு? மக்களோட நம்பிக்கைகள்லாம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க. வில்வ மரமும் இலந்த மரமும் ஒன்னா வளர்ந்தா அங்க நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்றது ஒரு வகையான இயற்கை ஞானம். இன்னொரு பக்கம் வசுமான் ஒரு ராஜா இந்த மரத்தை சுத்தி வந்து இலந்த தன்னோட ராஜ்யத்தையே திரும்ப பெற்றதா ஒரு கதையும் இருக்கு. இது இந்த மரத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. மறுபடியும் புராண உலகத்துக்கே திரும்புவோம் வாங்க. இந்த மரத்தோட இலைகளுக்கு பின்னாடி இருக்கிற சில சக்தி வாய்ந்த கதைகளை பார்க்கலாம். ஆனா இந்த மரத்தோட உண்மையான மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது தன்னை தேடி வராதவங்களுக்கு கூட மோட்சத்தை கொடுக்கிற ஒரு சக்தி தான். அடுத்த கதை அதைத்தான் நமக்கு சொல்ல போகுது. கதையோட ஹீரோ ஒரு வேடன். அவனுக்கு பக்தி கிடையாது, சடங்குகள்ல நம்பிக்கையும் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவன் அறியாமலேயே சிவ வழிபாட்டுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சிடுறான். நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தது உண்ணாவிரதமா மாறிடுச்சு. மரத்துல ஏறி இலைகளை கீழே போட்டது அர்ச்சனை ஆயிடுச்சு. அவனோட வியர்வை துளி சிவலிங்கம் மேல விழுந்தது அபிஷேகமாயிடுச்சு. இது எல்லாமே நடந்தது மிக சரியா சிவனுக்கு உகந்த ஒரு புனித நாள்ல. பாருங்க, எல்லாம் தற்செயலா நடந்திருக்கு. இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான் ரொம்பவே பிரமிப்பானது. இறை நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் அறியாம செஞ்ச ஒரு செயலுக்காக இறந்ததும் நேரா சொர்க்கத்துக்கே போறான். அப்போ அந்த வில்வ மரத்தோட புனிதம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த மரத்தோட சக்தி எல்லாம் வெறும் பிரதைகள்ல மட்டும்தானா, நம்பிக்கைகள்ல மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? சரி, தெய்வீக உலகத்திலிருந்து நம்ம வாழ்ற பூமிக்கு வருவோம். இந்த புனித மரம் நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகளை தருதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு புனித மரம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நடமாடும் மெடிக்கல் ஷாப்னே சொல்லலாம். இதோட பழக்கூழ் வயிற்றுப்போக்க குணப்படுத்துது. காயோட தோல்ல இருந்து சாயம் தயாரிக்கிறாங்க. மரக்கட்டை ரொம்ப உறுதியானது. இலைகள், வேர்கள்னு அதோட ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. அப்போ பாருங்க, இந்த வில்வ மரம்ங்கிறது ஆன்மீக உலகத்துக்கும் நம்மளோட இந்த அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. ஒரு பக்கம் அது தெய்வங்களோட இருப்பிடமா இருக்கு, இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கு பயன்படுற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாவும் இருக்கு. இது நம்ம முன்னோர்களோட முழுமையான வாழ்க்கை முறையை நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இது மாதிரியான கதைகள் நிறைஞ்ச நம்ம உலகத்துல இதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற எத்தனையோ ஆழமான ஞானங்களை நம்ம மறந்து வழியில தவற விட்டுட்டு இருக்கோமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.